வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைட் ட்விஸ்ட் ஹேர் ஸ்டைல் அண்ட் சைட் பிரைட் ஹேர் ஸ்டைல் ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சைட் ட்விஸ்ட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ டீடாங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய லெஃப்ட் சைடில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் என்னோடய ட்விஸ்ட் வந்து ரைட் சைடில் இருக்க போகுது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே இன்னொன்று எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த பார்ட்டிஷன் பண்ணுறோம். இப்போ நான் எடுத்துருக்க மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முடி வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். இந்த ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒன்றுத்து மேலே ஒன்று நம்ம போட்டு இது பண்ணுறோம். ஒன்றுத்து மேலே ஒன்று போடக்குள்ளே சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுத்தும் போட போகிறோம். அதுதான் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்றுத்து மேலே ஒன்று போட்டுவிட்டேன். இப்போ வந்து கீழே இருக்கு இல்லையா, அந்த முடியை வந்து அப்படியே விட்டுருங்க. கீழேயே டவுன்வர்ட்லேயே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் இப்போ சைட்லேருந்து முடி எடுக்கிறோம் இல்லையா, இப்போ கீழே முடி விட்டோம்ல, அது கூட சேர்த்தே சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர் எடுத்து ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்க முடிக்கு மேலே போடுங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நம்ம இது பண்ணக்குள்ளே எந்த ட்விஸ்ட்டும் பண்ண தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்காக ட்விஸ்ட் பண்ண மாதிரி தான் ஆகிடும். உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் இப்போயே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஹாஃப் கூட நீங்கள் பண்ணலாம். ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்க நல்லா இருக்காது. காது வரைக்கும் ஒரு மாதிரி ட்விஸ்டியாக இருக்கும். ஸோ நான் என்ன மாதிரி பண்ண போகிறேன்னா ஒரு 4 to 5 ட்விஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு அதோட விட்டுற போகிறேன். இப்போ வந்து அவ்வளோதான், நான் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஹேர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் லைட்டாக கேர்ள் பண்ணிவிட்டு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பின்னாடி பிடிச்சிட்டே முன்னாடி வந்து அந்த ட்விஸ்ட் லைட்டாக அந்த முடியை எடுத்து விட போகிறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்க நல்லா புஃப்னு இருக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறோம். இல்லைனா ரொம்ப அமுங்கி பட்டையாக தெரியும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கோம், முன்னாடி பார்க்க நல்லாயிருக்கும். சைட் ட்விஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் போயிடலாம். இதுக்கும் வந்து சைடில் இது மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்துலேயே வாக்கு எடுக்கணும். இந்த வாக்கு வந்து நான் நிறையா ஹேர் வச்சு எடுத்துக்கிறேன். ஏன் நிறையா எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பின்னக்குள்ளே அந்த பின்னல் வந்து அழகாக தெரியும். அதனால தான் நிறையா முடி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம நார்மலாக பின்னுவோம் இல்லையா, 3 டிவைட் பண்ணி அந்த மாதிரி நான் வந்து பின்னிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பின்னல் வந்து பின்னிக்கோங்க. அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் 2 பின்னல் பின்னிட்டேன். இப்போ மேலே போட போகிறோம் இல்லையா, அந்த முடி கூட சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் முடி எடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மேலே முடி இருக்குது, அதை நான் வச்சுட்டேன். அடியில் இருக்க முடியை வந்து தம் ஃபிங்கரில் வச்சு நான் பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா அதுவும் நம்ம சேர்த்து போட போகிறதில்ல, போன ஹேர் ஸ்டைல் மாதிரி. சைட்லேருந்து முடி எடுத்து நான் மேலே போடுற முடி கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடியில் இருக்க முடி நார்மலாக அப்படியே தான் இருக்குது. மறுபடியும் நம்ம இன்னொரு பின்னல் பின்ன போகிறோம். இப்போது நான் மேலே போட போகிறேன். இப்போ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். மேலே போட போகிறேன் இல்லையா இந்த முடியை, இது வந்து அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் பிடிச்சிக்கிட்டேன். அடியில் இருக்க முடி வந்து தம் ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால நான் வந்து என்னோடய கட்டை வச்சு பிடிச்சிக்கிட்டேன். சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் முடி எடுத்து மேலே போட்ட முடி கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம பின்னிக்க வேண்டியதுதான். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. நம்ம இது ஃபுல்லாக பின்னாலும் நல்லாயிருக்கும், இல்லை பாதியிலே விட்டாலுமே அழகாக தான் இருக்கும். நான் வந்து பாதி தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் முடிச்சுட்டு கொஞ்சம் பின்னல் மட்டும் பின்னிட்டு நான் சைடில் பின் போடுறதுக்காக பின்னிக்கிறேன். போன ஹேர் ஸ்டைல் பண்ண மாதிரி இப்போயும் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க முடியை வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்து விடுறோம். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்குன்றதுனால இழுத்து விட்டாச்சு. நான் பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன் பின்னாடி. அவ்வளோதான், சைட் பிரைட் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.